சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். உன் காலங்கள் எப்படி இருக்கிறது, உன் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க இன்று நான் ஒரு முடிவு எடுத்து உன் ஜாதகத்தை எடுத்து உன் எதிர்காலத்தை கணித்து கொண்டிருந்தேன். நீதான் எனக்கான நல்ல காலம் கணியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் காலம் நல்லதாக உன் பார்வைக்கு முன்னால் இருந்தாலும் உன் கண்களை நீ மூடிக்கொண்டிருக்கிறாய். பார்க்க விருப்பமில்லை என்று உன் பிடிவாதத்தோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரம் நீ அதை தெரிந்து இருந்தால் உன் வாழ்க்கை அமோகமாக இருந்திருக்கும். தெரிந்து கொள்வதற்கு நீ முயற்சிக்கவில்லை என்று தான் நான் சொல்வேன். ஒருத்தருக்கும் வாழ்க்கையை முயற்சி என்பது இருந்தாலே முடிவுகள் நல்லதாக அமையும். தெய்வங்கள் துணையாக இருக்கும். தன் வாழ்க்கைக்கு தான் முயற்சி எடுத்தாலும் எடுக்காமல் யார் முயற்சி எடுப்பார்கள்? உன்னுடைய நலனை யார் எதிர்பார்ப்பார்கள்? நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால்தான் உன் வாழ்க்கை நலமாக இருக்கும். இங்கே பிறரை நம்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை அவர் கைகளில் கொடுத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை இங்கே ஒளிமயமாகாது. நாளுக்கு நாள் இருளாகத்தானே அதிகமாகி போய்கொண்டிருக்கும். முதலில் பலர் மீது, சிலர் மீது, எதிரே இருப்பவர்கள் மீது என்று நம்பிக்கை வைக்காமல் உன் மீது நீ நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. யாரையும் நம்பி இங்கு யாரும் பிறக்கவில்லை. இறுதியில் போகும்போது யாரையும் உடல் அழைத்து கொண்டும் போவதில்லை என்ற உண்மை ஒவ்வொருத்தருக்கும் உணர ஆரம்பித்தால் அவரவர் வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஒருத்தருக்காக உன் மனதில் இருக்கும் இன்பத்தையும் இழந்து உன் வாழ்க்கையையும் இழந்து நிற்கும் அவல பொழுது ஏருக்கு மாறாகத்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து நடந்து முடிந்ததெல்லாம் இன்றோடு போகட்டும். உன் ஜாதகத்தை கையில் எடுத்து இன்று முதல் உன் வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறது என்பதை மறக்காதே. உன் ஆழ்மனதில் இருக்கும் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டு தான் இன்று உன் ஜாதகத்தை எடுத்தேன். அதிலும் நான் எதிர்பார்த்ததுதான் நடக்கிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நான் இப்போது சொல்லும் நபரோடு தான் இணையப் போகிறது என்பது என்னுடைய சத்திய வாக்கு. இந்த வாழ்க்கை யாராலும் நிறுத்த முடியாது என்பது உண்மை. என் குழந்தையே, இப்போது நான் சொல்லப்போகும் நபர்தான் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு துணையாக இருக்கப் போகிறவர் என்பது உண்மை. சத்திய வாக்கை இப்போது நீ பெற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கை அடுத்த நொடியிலிருந்து மாற்றமாக போகிறது. உனக்கு எதிராக உன் கண்களுக்கு மறைந்து நிற்கும் உன் நல்ல வாழ்க்கை உன் கண்களுக்கு தெரியும் நேரம் வந்துவிட்டது. அது உன் எதிராக நின்று நீ காணாமல் இருக்கின்றாயே, அந்த நிலையை தவிர்த்துவிட்டு உன் கண்களுக்கு தெரியும்படி செய்யத்தான் வந்தேன். இந்த ஒரு நபர் உன்னை உலகமாகவும் உயிராகவும் நினைத்து உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல் வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் நல்ல மனதை நீ உருவாக்க வேண்டும். முதலில் மனம் போல் வாழ்க்கை என்ற வார்த்தைக்கு நீ உன் மனதை சுத்தப்படுத்தி கொண்டு உன் எதிர்கால வாழ்க்கைக்காக காத்திரு. அந்த நல்ல நிமிடம் அடித்த நிமிடத்தில் இருந்து கூட தொடங்கலாம். அந்த நல்ல மனிதரை அழைத்து வந்து உன் வாழ்க்கையில் இணைத்து உன் வாழ்வை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் பார். உன் நிலைமை முற்றிலும் மாறப்போகிறது. நீ தயாராக இரு. அது மட்டும் போதும். உன் சாயப்பாவிற்கு நல்லது நடந்தே தீரும் என்று நான் உனக்கு நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.